அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஊசியா கர்த்தரை தேடின நாட்களில, ஊசியா தேவனோடு ஐக்கியமாக இருந்த நாட்களில, ஊசியா தேவனை எப்போதும் நோக்கி கொண்டிருந்த நாட்களில தேவன் அவருடைய காரியத்தை வாய்க்க செய்த பிரியமானவர்களே. எனவே இந்த காலை வேளையில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய காரியங்கள் ஊசியாவை போல இருக்கும் பொழுது, ஊசிய கர்த்தரை தேடின பொழுது கர்த்தர் அவனுடைய காரியத்தை வாய்க்க செய்தார். வாய்க்க செல்லும் பொழுது ஊசியுடைய வாழ்க்கையில, அந்த ராஜாவுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் என்னவென்றால், அற்புதம் நடந்தது, செழிப்பு நடந்தது. அவன் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் ஒரு வெற்றி பெற்றதை பார்க்கிறோம். எதிரிகளை பூரா துரத்தி விட்ட சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில உண்டானது பிரியமானவர்களே. எனவே இந்த நாள்ல ஸ்தோத்திரம், தேவனுடைய மனுஷன் அதிகமாய் தேவனோடு இருக்கும் பொழுது நிச்சயமா தேவ மனுஷர்கள் ஆசீர்வதிக்கப்படுவது அதிக நிச்சயம்தான். அதுல சொல்லும் பொழுது கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அப்ப ஊசியா சில காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும், சில காரியத்தை கர்த்தர் தான் பதிலளிக்க முடியும், சில காரியத்திலே கர்த்தர் தான் அற்புதத்தை செய்ய முடியும் என்று சொல்லி ஊசியா திட்டமாய் தீர்மானமாய் இருந்து கொண்டு கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறார். தேட ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய காரியத்தை வாய்க்க செய்கிறார். அதை வாசிக்கும் பொழுது